வணக்கம் நண்பர்களே. முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாகட்டும். இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறுன பலருடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய முருகனுடைய கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. இந்த கந்தசஷ்டி விரதத்தின் போது முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பொருளால் அபிஷேகத்தின் போது இந்த ஒரு பொருளை வாங்கித்தாங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் விரதம் இருக்கணும், இந்த 6 நாட்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, உங்களுடைய வீட்டு பூஜையில் எப்படி முருகப்பெருமானை வழிபாடுகளை மேற்கொள்ளணும், தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்று வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம்னே சொல்லலாம். இந்த விரத நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் அமைஞ்சிருக்கு. இந்த புதன்கிழமையில் தொடர்ந்து 6 நாட்கள் முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா எளிய அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய முருகனுக்கு முதல் நாள் இந்த மாதிரியான பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. கந்தசஷ்டி விரதம் துவங்கக்கூடிய நாளையே முருகனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் என்னன்னு தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விரதம் துவங்கக்கூடிய நாளே முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர்னு பல பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க முருகனுடைய கோவில்களில். ஆனால் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இளநீர் அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய சினம் தணிந்து சாத்தமான அருளை பொலிய செய்யினே சொல்லலாம். இளநீர் பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான சின்னமாகவும் அமைந்திருக்குங்க. அதை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய மாசு நீங்கி உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். இந்த இளநீர் அபிஷேகம் செய்து மனமுருகி நீங்கள் வேண்டிக் கொண்டாலே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை, அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் எதற்காக இருப்பாங்கன்னா தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் வந்து விரைவில் நிறைவேறுவதற்காகவும், குழந்தை பாக்கியன்னு, தொழில் வளர்ச்சின்னு உள்ளிட்ட பல நல்ல காரியங்களுக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க முழு மனதோடு பார்த்தீங்கன்னா முதல் நாளே இந்த இளநீர் அபிஷேகம் செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பவங்களுக்கு இளநீர் போன்ற இனிப்பையான பொருட்களை வாங்கி தருவது பார்த்தீங்கன்னா முருகனுடைய பரிபூரண அருளை பெற்று தருங்க. இந்த இளநீர் பார்த்தீங்கன்னா கடினமான ஓடு உள்ளே இருக்குது. அமுதத்தை காப்பது போல தான் முருகன் வந்து நமக்கு வேண்டிய விஷயங்களை தகுந்த நேரத்தில் நமக்கு தருவாருங்க. முழு மனதோடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 6 நாட்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. நீங்கள் முருகப்பெருமானுக்கு முதல் நாளில் விரதத்தை தொடங்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்குரிய இடத்தை நீங்கள் சுத்தம் செய்து வச்சுடுங்க. நீங்கள் கந்தசஷ்டி விரதம் துவங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையும் வீட்டை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி தொடங்கிய நாளில் நீங்கள் முருகனுடைய படத்திற்கு இல்லைனா விக்கிரகம் இல்லைனா வேல் வச்சுருந்தீங்கன்னா அதே சுத்தம் தொடைத்துட்டு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு சந்தன குங்குமம் வைத்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இளநீர் எடுத்துக்கொண்டு உங்கள் கைகளால் முருகனுடைய திருவுருவத்திற்கோ இல்லைனா வேலுக்கோ மெல்ல மெல்ல அபிஷேகம் செய்துடுங்க. அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய மந்திரம் தான் ஓம் சரவண பவா இல்லையா ஓம் முருகா என்றும் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 6 நாட்களும் உங்களுடைய வேண்டுதல் எதுன்னு தேர்வு செய்து கொண்டு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் இந்த அபிஷேகம் செய்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பழித்திடுங்க. அபிஷேகம் முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தீப தூபங்களை காட்டி கந்தசஷ்டி கவசம் இல்லைனா உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய துதிகளை பாடி எளிய நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் முருகனை வணங்கிடுங்க. வெளிப்படையான ஆடம்பரங்களை விட பார்த்தீங்கன்னா நாம் முழு மனதோடு பக்தியோடு செய்யக்கூடிய எளிய வழிபாடு தான் முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுடைய வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார்.
இந்த 6 நாட்களும் விரத நியமங்களை கடைபிடித்து கொண்டு முடிந்த அளவு முருகனுடைய நாமங்களை இந்த நாட்களில் ஜபித்து கந்தனை மனதலை நினைத்து கொண்டு நீங்கள் வழிபடுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் இளநீர் அபிஷேகம் செய்து முருகனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேட்ட வரும் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாருங்க. கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான விரதமாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான விரதம் தொடங்கி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அதற்கான நியமங்களை சற்று கடினமாக இருந்தாலும் முழு மூச்சோடு நீங்கள் விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். இந்த விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலர் வெறும் மிளகை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கக்கூடியவங்களே இருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா திட உணவை தவிர்த்து கொண்ட திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பீங்க. இன்னும் சிலரே பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எளிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். எப்படி விரதம் இருந்தாலும் நீங்கள் முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே அந்த விரதத்திற்கான பலனை நீங்கள் நிச்சயம் பெற முடியுங்க. நீங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியலைன்னா சிறப்பான விரதத்தின் பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவங்க தினமுமே காலைக்கு குளிக்க வேண்டியது கிடையாது. அசைவத்தை தவிர்த்து இருந்தால் கூட போதும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு சமயமாக இருக்கக்கூடாதுங்க. இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணுங்க. இல்லைனா மாலை 5:30 நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். எந்த நேரத்தை தேர்வு செய்கிறீங்களோ அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த 6 நாட்களும் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளணும். இந்த வழிபாட்டை செய்வதற்கு நீங்கள் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து ஒரு நட்சத்திரம் கோலம் போட்டு அதற்கு நடுவே பார்த்தீங்கன்னா சரவணபவ எனும் மந்திரத்தை நீங்கள் எழுதணுங்க. பிறகு கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய 6 வெற்றிலைகளை எடுத்து அதன் காம்பு பகுதியை நீக்கி அதை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து ஒவ்வொன்றுக்கும் முக்கோணத்தின் மேலே இந்த வெற்றிலைகள் வைத்திருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைக்கணும். இப்படி தாங்க நீங்கள் தீபம் ஏற்றணுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டு முருகனுடைய மந்திரங்களாக பார்த்தீங்கன்னா ஓம் கிரீம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை மனதார நீங்கள் சொல்லணும். ஓம் சரவணபவ, ஓம் ரவணபவச, ஓம் வனபவசர, ஓம் நவபசர, ஓம் பவசரண, ஓம் வசரபனவ என்னும் முருகப்பெருமானுடைய சக்கோண மந்திரத்தை 6 முறை சொல்லி நீங்கள் வழிபாடுகளை இந்த முறையில் செய்யணுங்க. இந்த 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்தது ஏதாவது ஒன்றே பொருளை நிச்சயம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைக்கணும். அப்படி முடியாதவங்க பார்த்தீங்கன்னா கற்கண்டு கூட வைத்து இல்லைன்னா காய்ச்சிய பாலை கூட நீங்கள் வைத்து மனதார நீங்கள் முருகப்பெருமானுடைய உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கலாங்க. இந்த 6 நாட்களும் வெற்றிலையை புதிதாக தான் மாற்றணும். அகல் விளக்கில் 6 நாட்களும் புதிதாக நெய் திரியை மாற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. இப்படி நீங்கள் முருகப்பெருமானை 6 நாட்களும் எளிமையான முறையில் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. விரதம் இருந்தால் பலனை முழுமையாக பெற வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த எளிமையான வழிபாட்டு முறையினை தொடர்ந்து 6 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா மாலை நேரத்தில் தேர்வு செய்து நீங்கள் வழிபட்டாலே போதுங்க. இந்த 6 நாட்களும் விரதம் இருந்த பலனை நீங்கள் பெறலாம். சஷ்டி விரதம் தொடங்கிய முதல் நாளே நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறிய அளவிலான கிண்ணம் இல்லைன்னா புதிதாக வாங்கிய அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அது நிரம்ப வீட்டு சமையலுக்காக வைத்திருக்கக்கூடிய மிளகை போட்டு வச்சிடுங்க. அந்த மிளகிற்கு மேலே ஒரு நாணயத்தை நீங்கள் வைக்கணும். அப்படியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இதை வச்சிடுங்க. தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டும் போது இந்த மிளகு 1 ரூபாய்க்கும் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டிடுங்க. இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய 6 நாட்களும் பின்பற்றி வந்தீங்கன்னா முதல் நாள் வைத்த விலகு அப்படியே கடைசி 6 நாட்கள் வரை அதே இடத்துல இருக்கட்டுங்க. நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விரதம் இருப்பவங்க மேற்கொள்ள வேண்டுங்க. இப்படி நீங்கள் விரதம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா 6வது நாள் முடியும் போது 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு மிளகை நீங்கள் ஓடுகிற தண்ணீரில் போட்டுடுங்க. இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதோடு கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணமும் உங்கள் கைக்கு விரைவில் வந்து சேருங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.